தமிழ்நாடு அரசின் கஜானா காலியாக இருப்பதாகவும் ரூபாய் 10 லட்சம் கோடி கடன் சுமையை வைத்துவிட்டு சென்றுள்ளனர். அது குறித்த வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் எனவும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் கடன் அளவு 10 லட்சம் கோடி என்று வெறுமன குறிப்பிடுவது தமிழ்நாட்டு மக்களிடையே ஒரு தவறான புரிதலை ஏற்படுத்தும். ஏனெனில் கடனை எப்போதும் ஒரு குறிப்பிட்ட அளவோடு ஒப்பிட்டே மதிப்பிட வேண்டும். கடனை மதிப்பிடுவதற்கான சரியான முறை அதனை மாநிலத்தின் மொத்த மாநில உள்நாட்டு உற்பத்தியோடு GSDP அந்த உள்நாட்டு உற்பத்தியோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். தமிழ்நாட்டின் கடன் அளவு 15வது நிதிக்குழுவில் நிர்ணயிக்கப்பட்ட வரம்புக்குள்ளேயே இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட வரம்பு அளவில் கடன் பெற்றுக்கொள்ளலாம் என்று இருக்கிறது. அது நிதிக்குழு வரையறுத்துள்ள ஒரு வரையறை. 15வது நிதிக்குழுவால் நிர்ணயிக்கப்பட்ட ஒரு வரம்பு. கடனின் முழுமையான அளவுகளை மட்டுமே சுட்டிக்காட்டி அச்சமூட்டுவது ஏற்புடையதில்லை. இது தொடர்பாக முன்னாள் முதல்வர் ஒரு விளக்கத்தை அளித்திருக்கிறார். 10 லட்சம் கோடி கடன் சுமை இருக்கிறது என்கிற குற்றச்சாட்டை அல்லது அந்த கருத்தை அவர் மறுதளிக்கவில்லை. அந்த நிதிக்குழு நிர்ணயித்துள்ள வரையறைக்கு உட்பட்டுத்தான் கடன் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறார். ஆகவே கடன் சுமை குறைக்கப்பட வேண்டும். அதற்கேற்ப உள்நாட்டு உற்பத்தி உயர்த்தப்பட வேண்டும். அதற்கு ஏற்ப நம்முடைய பொருளாதார கொள்கை வரையறுக்கப்பட வேண்டும். எனவே தமிழ்நாட்டின் வளர்ச்சியில் அக்கறை செலுத்தி இந்த அரசு முனைப்போடு செயல்படும் என்று நம்புகிறேன், வாழ்த்துகிறேன். 15வது நிதிக்குழுவினுடைய இதன் அடிப்படையில் தான் அந்த கடன் இருக்கு அப்படின்றத நீங்க சொல்றீங்க. ஆனா அவங்க ஃபுல்லாவே கஜானா காலியாக்கிட்டு போயிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அவங்க ஒரு புரிதல் இல்லாத ஒரு முதலமைச்சராக அல்லது புதிதாக பொறுப்பேற்றிருக்கிற அரசாகத்தானே நம்ம அதை எடுத்துக்கொள்ள முடியும். இது தொடர்ந்து அவங்க முதலமைச்சராக பொறுப்பேற்ற உடனேயே எதிர்கட்சிகள் மீது உடனடியாக ஏற்கனவே இந்த அரசு மீது ஒரு குற்றச்சாட்டுடனான ஒரு அரசை துவங்குகிறது. ஏற்கனவே இந்த பிரச்சாரத்தின் போதெல்லாம் இதேதான் சொல்லிட்டு இருந்தாங்க. எதிர்கட்சிகள் மீது தான் தொடர்ந்து குற்றச்சாட்டுகளை வைத்தது போல அரசு பதவி ஏற்ற உடனேயே ஏற்கனவே இந்த அரசு மீது ஒரு குற்றச்சாட்டை வைத்து தனது ஆட்சியை தொடங்குறாங்க அப்படின்றதுதான் மாதிரி தானே இருக்கு. அதிகாரிகள் தந்த புள்ளி விவரத்தின்படிதான் இப்படி கருத்தை சொல்லியிருப்பார்கள் நான் நம்புகிறேன். அதிகாரிகள் தவறாக தகவல்களை தருவதோ தவறாக வழிநடத்துவதோ ஆட்சி நிர்வாகத்திற்கு உகந்ததாக இருக்காது. ஆகவே இது போன்ற தகவல்களை தருகிற போது அதிகாரிகள் மிகுந்த பொறுப்போடு செயல்பட வேண்டும் என்பது அப்படிங்கிறது. கடந்த அரசு கஜனா தாரின்னு சொல்லியிருக்காரு. அந்த அரசுக்கு நீங்களும் சப்போர்ட் இருக்கீங்க. கடந்த அரசுக்கு சப்போர்ட் இருக்கீங்க. உங்களுக்கு அதை பற்றி தகவல்கள் தெரியுமா? கஜனா காலியாக தகவல் உங்களுக்கு தெரியாமல இருந்திருக்குன்னு சொல்லிட்டு இல்லைங்கிறத கடன் இருக்கிறது என்பது உண்மை. ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட வரையறைக்குள் தான் இருக்கிறது. 16வது நிதிக்குழு 15வது நிதிக்குழு நிர்ணயித்திருக்கிற வரம்புக்குள் தான் கடன் சுமை இருக்கிறது. ஏற்கனவே இருந்த கடன் சுமையை குறைத்திருக்கிறார்கள், வட்டியை அசலை செலுத்தி இருக்கிறார்கள் என்றும் திமுக தரப்பில் சொல்லப்பட்டது. இந்த இலவச மின்சாரம் தவிர 2 அறிவிப்புகள் வெளியிட்டிருந்தாரு. அதுல பெண்கள் பாதுகாப்புக்காக ஒரு அறிவிப்பு, போதைப் பொருள் புழக்கத்தை தடுக்கிறதுக்கு ஒரு அறிவிப்பு. இதுல என்ன அர்த்தமானதுன்னா பெண்களுக்கு போதிய பாதுகாப்பு இல்லை, அதனால நடவடிக்கை எடுக்கப்படுதுன்னு. அதுவும் ஒரு விமர்சனம் தான் கடந்த 5 ஆண்டுகள் அரசுகள். அதே மாதிரி போதைப் பொருள் ஏற்கனவே பெண்களுக்கான பாதுகாப்பு படை இருக்கு, போதை தடுக்கிற படையும் இருக்கிறது, தடுப்பு பிரிவும் இருக்கு. அதை கொஞ்சம் செம்மைப்படுத்துவதற்கான முயற்சிகள் எடுக்கலாம். அதற்காக இந்த புதிய பெயரை அவர்கள் சூட்டியிருக்கலாம். அதற்கான செயல் திட்டம் என்ன என்பது நமக்கு இனிமேல் தான் தெரியும்.
பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.